நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பின் மிக விரிவாக விவாதிக்கும் இக்காலத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு தொடரக்கூடிய இந்த நீட் மையம், நீட் தேர்வு மையம் 700 கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்கீடு, தொடரும் நீட் தேர்வு குழப்பங்களுக்கு தீர்வு என்ன? இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக எல்லா மாநிலங்களிலும் இது ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அதிலும் இந்த பிஜி நீட் தேர்வு மையத்தில் 700 கிலோமீட்டர் தொலைவில் தான் அதனுடைய சென்டரை போட்டிருக்காங்க. இதன் மூலமாக அவர்கள் வழிப்பயணத்திற்கு செல்லக்கூடிய இடையூறுகள் பலவிதமாக இருக்கின்றது என்பதற்கும் ஒரு தலைப்பாக எடுத்தாலும் தொடர்ந்து இந்த குழப்பங்களும் இதில் நடக்கக்கூடிய மோசடிகளும் விவாதிக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. இதில் பல கேள்விகள் எழுகின்றது. இந்தியாவிலே இத்தனை பெரிய ஒரு தேசமும் வளர்ச்சியுற்ற தேசத்தில் தேர்வு மையத்தை நடத்துவதற்கு தனியார்கள் கையிலே, அதுவும் பிளாக் லிஸ்டாக 2017 கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பின் கீழ் ஏன் ஒப்படைக்க வேண்டும் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. இரண்டாவது, இந்த குளறுபடிகள் பெரும்பான்மையாக வட இந்திய மாநிலமான ஹரியானாவிலும் குஜராத்திலும் இது பீகாரிலும் நடக்கிறது. மூன்றாவதாக கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் இதிலே பரலுகின்றது. மாஃபியாக்கள் இதிலே தொடர்புகிறார்கள். அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்பு என்ன? நீதிமன்றம் இதை ரத்து செய்ய மறுக்கிறது. இது தொடர வேண்டும் என்று அவர்களின் பால் நீதிமன்றத்தினுடைய அந்த குரல்கள் தெளிவாக தேர்வு கிடையாது, ரத்து செய்ய முடியாது, இதற்கு மேல் நோ ஸ்கோப் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இது நாம் தொடர்ந்து பேச போகிறோம். அப்போ என்னதான் தீர்ப்பு? வாருங்கள். நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ஐயா ரவிசங்கர் சார், வணக்கம் சார். எமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இணைகிறார். ராமசுப்ரமணியம் சார் வாங்க. வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதாவின் சார்பில் திரு செல்வம் அவர்களும், சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தினுடைய சார்பில் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இணைகிறார்கள். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று நிகழ்ச்சியோடு செல்கிறேன். ராமசுப்ரமணியம் சார், இந்த பிரச்சனை என்னதான் தீர்வு? நான் உங்களுக்கு இதில் ஏன் நடந்துச்சுன்னா விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு டிசன்ட் ஆன ஒரு கருத்து மாற்றம் மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு. நீதிமன்றம் மக்களினுடைய குரல்களை கேட்குமா? இதில் ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கிறதா? இந்த மாதிரி ஊழல் இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இறுதியாக இது என்ன செய்யலாம்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இஷ்யூ சார் கொஞ்சம் எக்கோ கேட்கறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, சரி பண்ணிடுவாங்க. சரி, தேங்க்யூ. இந்த நீட்டு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சரி, இதை ஆரம்பத்திலேருந்தே நான் எதிர்த்து கொண்டிருக்கின்றேன். என்னை போன்ற பலர் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீட்டு தேர்வு வேண்டாம் என்பதை பற்றி தெளிவான சிந்தனையோடு ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை முன்னாடியே எடுத்து சொல்லப்பட்டு விட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் பேசும்பொழுது என்ன, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வித்தியாசமான குரல் வருகின்றது, இது இந்தியாவை ஒட்டி இல்லாமல் இது வேறு ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இன்னும் தமிழ்நாடு தவறான ஒரு செய்தியை கொடுத்ததாக பேச்செல்லாம் ஈடுபட்டது. ஆகவே இதை நான் மறுபடியும் உள்ள நுழையிறதுக்கு விரும்பலை மறுபடியும். ஏன்னா இது நல்லா நீங்கள் சொன்னது போல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம், ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரச்சனை இது என்பது. இப்போ பிஜி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கும்னா, உங்கள் தொலைக்காட்சியிலே ஒரு பேசும்பொழுது ஒரு பெற்றோர் அவரையும் அழைத்து நீங்கள் பேச சொன்னீர்கள். அவர் என்ன சொன்னார்னா, இந்த நீட் பிஜி தேர்வு அதற்கு கடைசி நேரத்தில் அவர் அவர் பையனை அழிச்சுட்டு டெல்லிக்கு போயிருக்கின்றார். அங்க ட்ரெயினை விட்டு கீழே இறங்கும் பொழுது அப்பதான் மெசேஜ் வருகின்றது, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கேன்சலேஷன் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருகின்றது. இது ரொம்ப வருத்தமான விஷயம். நாங்கள் எவ்வளவு தயார் செய்து கொண்டு நிறைய மதிப்பெண் பெற்றும் முதல் முறையாக இந்த தேர்வில் நாங்கள் என்னுடைய பையன் எழுத முடியல. ஏன்னா அதற்கு பிறகு 2 பேரையும் தயார் செய்து நீட் தேர்வுக்காக தயார் செய்து அவர்கள் தேர்வும் MBBS ஆகின பிறகு இவ்வளவு குளறுபடிகள் எங்களுக்கு எவ்வளவு மனச்சுமை மன உளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி பேசினது உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் சுஃபியான். ஆகவே இது ஒரு
மோசமான நடவடிக்கையாக பார்க்கின்றேன். நீங்க ஏதோ 500 300 அப்படின்னு சொல்றீங்க. 1000 கிலோமீட்டர் தூரத்துல கூட போய் இந்த பரீட்சை நடத்துகின்றார்கள். நான் இங்க இருக்கக்கூடிய மாணவன் 1000 கிலோமீட்டர் தூரத்தை சென்று அவன் பரீட்சை எழுத வேண்டும் என்றால் இது ரொம்ப அக்கிரமமான விஷயமாக இருக்கின்றது. எப்படி அது இயலும்? இப்ப போன முறை நடந்த போது கேன்சலேஷன் ஆகும் பொழுது தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு போய் பரீட்சை எழுதணும்னு சொன்ன அந்த மாதிரி கூத்தெல்லாம் நாம பார்த்தோம். அப்ப இது நிச்சயமாக இந்த தேர்வு முறை என்பது மிக மிக சரியானதாகவே இல்லை என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, இப்ப நீட்டுக்கு மறுபடியும் அந்த இஷ்யூக்கே வருவோம். ஆகவே இதுல நான் எனக்கு எந்த விதமான குழப்பமே கிடையாது. என்னுடைய சிந்தனை என்பது மிக மிக தெளிவு. இந்த நீட் தேர்வு என்பது தேவையில்லை. இதே மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் தேர்வு நடத்துவது என்பதெல்லாம் நியாயமற்றது. இதெல்லாம் மாணவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தீங்கு இழைக்கின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். இல்லை, இப்போ ராமசுப்ரமணிய ஐயா, ராமசுப்ரமணிய சார், உங்கள்கிட்ட ஒரு சின்ன விளக்கம். அது தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் இப்போ பார்க்குறாங்க. இப்போ நீதிமன்றம் அதுக்கான வாய்ப்புகளில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, நோ ஸ்கோப்பு. அப்படி இருக்கும்போது சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த நீட் தேவையில்லை, இது தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இந்த குரல்கள், மராட்டியத்திலும் சரி, ஆந்திர பிரதேசத்திலும் சரி, பல இடங்களில் வந்துருச்சு. இப்போ நீதிமன்றம் அதில் ஹோல்டு அவங்க இருக்கிறாங்க, ஆளுகிற அரசாங்கமும் அதற்கு சமாதானம் செய்வதில்லை. அப்படி என்றால் இந்த நீட்டு எப்படி தொடரப்போகின்றதா? சட்ட ரீதியாக இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? மக்கள் நீதிமன்றத்தில் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியுமா? புதிய ஆட்சி வந்தால் அதுவரை தொடரத்தான் வேண்டுமா? எப்படி பார்க்கிறீர்கள்? புதிய ஆட்சி என்பதை பற்றி நாம் இப்போ பேச முடியாது. இப்போ ஒரு அரசாங்கம் என்பது இருக்கின்றது. அதனால் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதுதான் நடக்க முடியாமல் இனிமே ஒரு புதிய ஆட்சி என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேஷியங்களுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க முடியாது. சரி, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே தொடர்கின்றது என்று எடுத்துக்கொண்டுதான் நாம் பேசணும். இந்த தேர்வு என்பதை அடிப்படையாக மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது எல்லாருமே கிண்டலும் கேலியும் பண்ணார்கள். பக்கத்தாப்புல இருக்கிற கேரளால இல்லையா, அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஆந்திரால இல்லையா, குஜராத்தில் இல்லையான்னு எல்லாம் பேசினாங்க. இப்ப அதே இடங்களில் மகாராஷ்டிரா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இப்படி இந்தியா முழுக்கலும் இருக்கக்கூடிய அந்த மாணவ சமுதாயம் கிளர்ந்து எழுந்திருக்கின்றது. அது மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக மாறி இருக்கின்றது என்பது தெரிகின்றது. உச்சநீதிமன்றம் அவங்க என்ன சொன்னாங்க சார்? உச்சநீதிமன்றம் நீங்க சொன்னது போல அவங்களுக்கு கிடைத்த அந்த தகவல்கள் படி, அந்த தரவுகள் படி என்னன்னா, தரவுகள் என்ன அதை பேஸ் பண்ணி தான் எங்களால் இப்ப சொல்ல முடிகின்றது. எங்களுக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில இந்த தேர்வினை கேன்சல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே அதனால முழுமையான எல்லா விஷயமும் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கு இந்த எவிடன்சஸ் எல்லாம் அதை அவங்க பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை என்று நினைக்கின்றேன். அது உச்ச நீதிமன்றம் சரியான முறையில் அணுகவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா நாம தனிப்பட்ட எந்த ஜட்ஜையும் பத்தி சொல்ல முடியாது. ஆனால் அதாவது ராமசுப்ரமணிய ஐயா, தனிப்பட்ட ஜட்ஜி அவர்களுக்கு நம்முடைய மரபுகளின் அடிப்படை உயர்ந்த மரபுகள் நீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவருக்கு தனிப்பட்ட இன்டென்ஷன் இருப்பதாக நாம் யாரும் நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் கூடாது. அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் இது வந்திருக்கு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதனால நமக்கு இன்னைக்கு இந்த பாஜக சார்ந்த நண்பர் வந்திருக்கின்றார் திரு செல்வம் அவர்கள். அவர்லாம் he is also a lawyer. He knows very well what is the legality about the whole issue. ஆகவே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா, நம்ம அதுக்கு தலை வணங்கணும். ஆனா அதை பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு குறை சொல்லலாம். ஆமா, எஸ், எக்ஸாக்ட்லி. அது அவங்களுக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா சார், இவ்வளவு மாணவர்கள் எழுதி எல்லாருமே அந்த தவறான வழியிலே மார்க் வாங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப கடுமையான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் நேர்மையாக பரீட்சை எழுதியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு தகுந்த மதிப்பீடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா இந்த தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்று நாம பேசினோம்னா அது I think we will be doing great injustice to the students community as such. கண்டிப்பா. ஆகவே அதெல்லாம் நான் விடுவோம். ஆனால்
இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைய வேண்டும் அப்படிங்கிறது நாம ரெண்டு விதமான, உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது என்று நான் கருதுகிறேன். மற்றவர்களை பத்தி நான் ஐ கான்ட் பி a spokesperson for other people. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த தேர்வு முறைகள்ல நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த தேர்வே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மாணவ சமுதாயத்திற்கு கேடு விளைப்பதாக இருக்கின்றது. இதை விட ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு கட்சி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல முடியாது, மனசாட்சியின் வெளிப்பாடாக இருக்க முடியாது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆகவே ஒரே ஒரு செகண்ட் முடிச்சுறேன். சரி. ஆகவே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ஒரு தீர்வு என்பது காணப்பட வேண்டும். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது it is not a competent institution as such. இவர் நீங்க மற்ற யூபிஎஸ்சியும் அது போன்ற தேர்வுகள்லாம் இருக்கின்றது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய எல்லாத்துக்கும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஐஐடி எல்லாம் அது கூட இவங்கெல்லாம் தனியான ஏஜென்சி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். பட் இஸ் இட் கம்பேரபிள் டு சாட் ஆக்ட்? இதுவும் அமெரிக்கால இருக்கத்தான் செய்கின்றது. சாட் இருக்கின்றது, ஆக்ட் இருக்கின்றது. அதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடி தான். பட் அவங்களுடைய credibility has never been questioned, is not questioned at all. ஆனால் இங்கே இவங்க பண்றதுங்கிறது பணத்துக்காக ஏதோ பண்ணிட்டு ஒரு அரைகுறையாக ஏதோ வேலைகள். ஐ டோன்ட் இம்ப்யூட் மோட்டிவ். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏதோ குளறுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணப்பாடோடு அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்ல அவங்களுக்கு காம்பிடன்சி அவ்வளவுதான். நிச்சயமா. ஆகவே இத்தகைய ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சு நீங்க இவ்வளவு மிகப்பெரிய தேர்வினை அவங்க கையில கொடுப்பது, இந்த தேர்வு முறை என்பதே தவறு என்பது இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ராமசுப்ரமணியன், நம்ம பிரீஃபா முதல் கட்ட கருத்தை ரொம்ப நேரம் பேசியிருக்கீங்க. நம்ம இதை அடிப்படையில் அந்த விவாதத்தை முன்னெடுக்கலாம். நம்மோடு தற்போது பிஜேபியினுடைய செல்வம் அவர்கள் வழக்கறிஞர் தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார். செல்வம் சார், வாங்க, உங்களை நான் வரவேற்கிறேன். சார், இப்போ இந்த பிஜி நீட் தேர்வு மையத்தில் அதனுடைய சென்டர் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தலைப்பு எடுத்திருக்கோம். அதற்கு முன்னாலேயும் பல விஷயம் பேசினோம். கடைசியாக இதனுடைய பயண செலவுகள் கடைசி முறையாக அவர்களை சென்டருக்கு போன பிறகு கேன்சல் ஆனது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஜெயராம் ரமேஷ், பிஜேபி காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், இது பெரிய ஊழலின் மையமாக மாறிவிட்டது. அவர் குறை சொல்கிறார். தனியார் மையத்தில் மிகப்பெரிய மோசடி, ஆரிய சமாஜ் போன்ற அமைப்பில் ஒரு தனியார் இருப்பவர்களுக்கு கல்வி தாரை வார்க்கப்படுகிறது என்ற குறைகளும் வருகின்றது. இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஐயா, வாரேன். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் சகோதரர் சுபியான் அவர்களுக்கு, அதே போலவே சக பங்கேற்பாளர்கள் ஐயா ராமசுப்ரமணியன், மரியாதைக்குரிய அண்ணன் ரவிசங்கர், டாக்டர் ரவீந்திரநாத், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, குறைபாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வாதாடலை. ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் மிக சரியாக சொன்னாங்க, குறைபாடுகளே இல்லை என்று வாதாடவில்லை. அதே நேரத்தில் இந்த குறைபாடுகளை தொடர்ந்து அனுமதிப்பாங்களான்னு கேட்டால் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு 3வது முறையாக அமைந்து ஏறக்குறைய ஒரு மாத காலம் முடிந்திருக்கிறது. இது தொடக்க நிலை. அத 1 மாத காலத்துக்குள்ளே இப்படி ஒரு பெரிய பிரச்சனை, நீட் தேர்வு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு அதனுடைய யூஜி அண்டர் கிராஜுவேட், அதாவது மருத்துவத்துறைக்கு விண்ணப்பிக்கிறவர்களிடத்துல அது குளறுபடிகள் ஏற்பட்டு அது உச்ச நீதிமன்றமும் அதை டிஸ்கஸ் பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் ஐயா சொன்னாங்க, சரியா உச்ச நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போகலன்னு சொன்னாங்க. அதை நான் அதை ஏற்க முடியல. ஏன்னு கேட்டா உச்ச நீதிமன்றம் அதுலயும் கூட ஃபர்ஸ்ட் பெஞ்சு, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவங்க தான் அந்த பெஞ்சு தான் இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுல மிகவும் முழுமையாகவே அதை விசாரித்து எல்லாம் அந்த தேர்வையே ரத்து பண்ண முடியாது, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப 700 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல மையங்கள், தேர்வு மையங்கள், அதாவது பிஜிக்கு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க பாருங்க. அதையும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு செல்கிற பொழுது நிச்சயமாக சரி செய்யப்படும். இந்த முறை சரி செய்யப்படுமா என்று தெரியாது, ஆனா எதிர்காலத்தில் அது சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜிக்கும் யூஜிக்கும் வித்தியாசம் இருக்கு. பிஜி ஏற்கனவே மருத்துவர்களாக இருக்கிறவர்கள் அதுல எம்டி படிக்காங்க, மேல் படிப்பு. மருத்துவத்துறையில இருக்கிற டாக்டர்கள் மருத்துவர்கள்
அவர்கள் முதுநிலை கல்வி மருத்துவத்தில் முதுநிலை கல்வி பயில்வதற்காக அவங்களுக்கு போடுற அதை நடத்துற தேர்வு. அதுல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கூட அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை சரி பண்ணணும் சொல்லி கூட உச்ச நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை கூட அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய அந்த சேர்மன் அவரே கூட அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கண்டிப்பா அதுல தவறு செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால தவறு செய்ததாக சொல்லப்படுகிற அந்த பயிற்சி மையத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதனால அதை வழக்கில் சம்பந்தப்படுத்திருக்காங்க. அதுல இன்னொன்னு ஐயா பெரிய ராமசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு சரி, நெறியாளர் அவர்களுக்கு தெரியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்று கருதுகிறேன், டிசம்பர் மாதம் இந்த நீட் வரும்போது பாத்தீங்கன்னா அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்ததுன்னா கட்சிகள் பேதங்களுக்குள்ள போகல. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. காங்கிரஸ் அரசில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுத்திருந்தது. அதுலயும் குறிப்பாக இந்த கல்வித்துறையை யார் வச்சிருந்தாங்கன்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய நாமக்கல்லை சார்ந்த திமுகவை சார்ந்த நாமக்கல் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் காந்திராஜன்கிறவர் தான் அந்த நீட்டு மசோதாவுக்கு கையெழுத்து போட்டது. மசோதால கையெழுத்து போட்டது. அப்புறம் அது அமலுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்தாங்க. இது 10ல நடந்தது. 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் நீட்டு தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும் என்று அவர்களால் கேட்டு பெற முடியும். கண்டிப்பா அது அந்த அளவிற்கு அவர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய செல்வம் சார், நீங்க பேசும்போது யூபி அரசாங்கத்துல இது கொண்டு வந்ததையும் கையெழுத்து போட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களுடைய முதற்கட்ட கருத்துல நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது உங்கள்கிட்ட வர்றேன், 2 முறை நான் வரத்தான் போகிறேன். தற்போது இணைகிறார் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தினுடைய டாக்டர் ரவீந்திரநாத் சார். வாங்க. வணக்கம் டாக்டர். இப்போ நம்முடைய இந்த தலைப்புல பிஜி நீட் தேர்வில் 700 கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு விவகாரத்தை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பல அமர்வுகள் எம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் பேசணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது, நாம் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அதுக்கு ரத்து செய்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். புதிய கருத்தை என்ன வைக்க போகிறீங்க? சட்டப்பூர்வமாக இன்றைக்கி ஒரு குரல் என்ன வந்திருக்குன்னா, திமுகவுடைய சட்ட போராட்டம் ஒரு முனைமுழங்கு போராட்டம், இது உருப்படாது. காங்கிரஸ் இந்த தவறுகளுக்கு மூல காரணம். பிஜேபி பெரும்பான்மை மக்களுடைய குரலை கேட்காமல் சித்தாந்த ரீதியாக பயணிக்கிறது. இப்படியெல்லாம் பல குரல்கள் வருகிறது. அப்படின்னா யார் தான் ஐயா நீதி வழங்குறது? நீங்கள் என்ன தான் பார்க்க போகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நிலைப்பாடு இல்லை. எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு, இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத்திலிருந்து நிரந்தரமான விலக்கு வேண்டும் என்பதுதான். அதே போல எந்தெந்த மாநில அரசுகள் நீட் நுழைவுத் தேர்தலில் தங்களுடைய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை விலக்கு கேட்கிறார்களோ அவர்கள் விலக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ என்னன்னாக்க, தேசிய தேர்வு முறை இன்றைக்கு தேர்வுகள் மூலமாகவே லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. இப்போ இன்றைக்கு தேர்வுகளே வணிகமயமாகிவிட்டது, வியாபாரமயமாகிவிட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வு முறை கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு மேற்பட்ட அளவுக்கு லாபத்தை இந்த தேர்வுகள் மூலமாக சம்பாதிச்சு பார்க்குறோம். அதை வெளிப்படையாகவே செய்தி வந்திருக்கு. என்னது நேஷனல் தேசிய தேர்வு முகமை டெஸ்டிங் ஏஜென்சி NTA சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். சர்வதேச அளவிலேயே போட்டித் தேர்வுகள் வணிகமயமாகிவிட்டது. அதே போல் இந்தியாவிலே வணிகமயமாக இருக்கிறது. எனவே மாநில அளவில் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் மூலமாக மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடிய அமைப்புல தான் லாபம் போகிறது. எனவே தேசிய அளவில் நுழைவுத் தேர்வை மாற்றிவிட்டால் அது மூலமாக தேசிய அளவு ஒரே ஒருத்தருக்கு அந்த லாபம் போன்ற நோக்கத்தோடு தான் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொன்னோம். அப்போ என்னன்னாக்க, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை மருத்துவ இடங்களுக்கு இப்பொழுது விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி நிலை ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் முதுநிலை மருத்துவ கல்வி இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு எழுத முடியும். மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் நுழைவுத் தேர்வு நடத்த முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றி மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை மருத்துவ இடங்களுக்கும் எங்களுடைய நுழைவுத் தேர்வு மூலமாக தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி தேசிய தேர்வு முறை ஒன்றிய அரசும் கொண்டு வந்ததன் காரணமாக தான் இப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது தேசிய தேர்வு முறை தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே போதிய மையங்களை உருவாக்காத நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக
முதுநிலை மருத்துவத்துக்கு வந்து படிக்க ஆசைப்படுகின்ற பெண் மருத்துவர்கள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரிசாவில் மையங்களை போடுறது, ஆந்திராவில் போடுறது, தெலுங்கானாவில் போடுறது, கடைசி நேரத்தில் தேர்வை ரத்து செய்வது, அங்கே பயணிச்சுட்டு இல்லைண்டா வருது. ஆமாம், பயணித்த பிறகு பார்த்தீங்கன்னா திடீர் ரத்து செய்வது, இது போன்று ஏராளமான குழப்பங்களை உருவாக்குவது, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது, தேவையில்லாத பொருட்செலவுகளை உருவாக்குகிறது. அப்போ வந்து பெண் மருத்துவர்கள் வந்து தேர்வுகளே வந்து கட் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இப்போ அவங்களுடைய முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய கனவு வந்து பொய்த்து விடுகிறது என்ற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்களுடைய கேரியர் பாதிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகளுக்கு முடிவெட்ட என்று சொன்னால் மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் விலக்கு கொடுக்க வேண்டும். முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களும் கொடுக்க வேண்டும், உயர் சிறப்பு மருத்துவ இடங்களும் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் வந்து இளநிலை மருத்துவக் கல்விக்கு மட்டும்தான் விலக்கு கேட்டு சட்டம் வந்து மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக முதுநிலை மருத்துவ படிப்புகளும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்குமே விலக்கு கேட்டு மசோதாக்களை தாக்கல் செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்று அவர்கள் வந்து வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ ஒரு கேள்வி, இப்போ நான் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி, இதெல்லாம் பேசியாச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஐயா பரஸ்பரம் உட்கார்ந்து ஒரு புரிதல் வேணும். மருத்துவத்துறை சார்ந்த மெடிக்கல் கவுன்சில், அரசியல் தலைவர்கள், பிரதமர் உட்பட ஹெல்த் மினிஸ்ட்ரி, எல்லா போர்டு எல்லாவோட ரெப்ரஸன்டேட்டிவ். நான் என்ன கேட்குறேன், விளங்குற மாதிரி இந்த 720 மார்க்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்கு, ஃபிசிக்ஸில் பல்வேறு செக்டர் 12 சிலபஸ் நீங்கள் வருதில்ல. இப்போ என்ன பிரச்சனை எனக்கு என்ன புரியும், நான் 2 வருஷம் இதை படித்து அதில் 200 அவுட் ஆஃப் என்ன மார்க் வாங்குறான், 199 எடுத்தாலும் அல்லது 200க்கு 200 எடுத்தாலும் கடைசியில் இதில் கட் ஆஃப் மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா எல்லாமே நாசமாக போயிடுது. இது ஒரு விந்தையாக எனக்கு இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அதாவது நீங்க பேசுவது இளநிலை மருத்துவக் கல்வியை பற்றி பேசுறீங்க. இளநிலையில மாநில அரசு இடங்களில் விலக்கு வேணும்னு சொல்லிட்டு, ஆனா அதே சமயத்தில் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசு இடங்கள் மட்டும் தான் விலக்கு கேட்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் நுழைவுத்தேர்வை இளநிலை மருத்துவக் கல்வி நடத்தி தான் தீரணும். ஏன் அதை சொல்ல, உங்களுடைய ஸ்டாண்டு இளங்கலை வந்து நடத்தணும். ஆமாம், நீட் தேவை. இளநிலைக்கு முதுநிலைக்கு உயர் சிறப்பு ஒரு நீட் வந்து ஒன்றிய அரசு நடத்தணும், ஒரு நுழைவுத்தேர்வு நடத்தணும். நீட்டா இருக்கலாம், சிஇடியா இருக்கலாம், என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு இளநிலை மருத்துவக் கல்விக்கு +2 அடிப்படையில் மாணவ நடத்தவே முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எய்ம்ஸாக இருக்கட்டும், ஜிப்பராக இருக்கட்டும், அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அல்லது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் வந்து +2 அடிப்படையில் மாணவ நடத்த முடியாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு நாடு முழுவதும் மாணவர்களை சேர்க்க முடியும், மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மாணவர்கள் சேர்வார்கள். அதே போல வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியர்களும் சேர முடியும், வெளிநாட்டு மாணவர்களும் சேர முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு சிலபஸ் இருக்கிறது, வெவ்வேறு மதிப்பெல்லாம் போடுவாங்க. அப்போ வந்து +2 அடிப்படையில் தான் எய்ம்ஸ் மருத்துவ மாணவர் சேர்க்கணும்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்னாக்க ஒவ்வொரு மாநிலம் போட்டி போட்டு கூட சென்டம் போடுவாங்க. அப்போ கட் ஆஃப் நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அப்போ வந்து மிகப்பெரிய அளவு குழப்பம் தான் உருவாக்கும். அதனால ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒரு நுழைவுத்தேர்வை ஒன்றிய அரசு நடத்தி தான் தீர வேண்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்கு அதிகமாக கொண்டு வருவாங்க, அதில் மேனிப்புலேஷன் ஷுட் பி பாசிபிள், கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும், அது இருக்கத்தான் செய்யும். இப்போ இதுக்கு இடையில இந்த சிலபஸில் இப்போ வருது இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்லே இதில் கொஞ்சம் கடினமாக இந்த 2 ஆண்டுகளும் நீட்டுக்குள்ள சிலபஸ் எல்லாம் அடிப்படையாக கொடுத்து இந்த மாணவர்களை படிக்க வச்சான்னா இதில் 2 முறை வரும். இந்த படிக்கும்போது 2 வருஷம் இதையும் படிச்சிருவாங்க, அதையும் படிப்பாங்க. ஒரு மாணவனுக்கு 2 லட்சம் ரூபா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. இதில் 10% 20% போய் நீட் சென்டரில் போனால் கூட பல ஆயிரம் கோடி ரூபா கிடைக்கும். திரும்ப 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 கோச்சிங் சென்டரை குறை சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கிறாங்க. ஆனால் அது மாற்று என்ன, தேசிய தேர்வு முகமே கோச்சிங் சென்டர் உருவாகட்டும். 500 ரூபா உங்களுக்கு கையில், அதைத்தான் கேட்குறேன், என்ன செய்யணும்? 500 ரூபா கையில் வச்சிருக்கீங்களே, மாவட்ட ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையை உருவாக்கின்ற பொழுது, அதுக்கான அறிவிப்பை உருவாக்கின்ற பொழுது நம்முடைய அருண்ஜேட்லி அவர்கள் என்ன சொன்னார்னாக்க, மாவட்டம் தோறும் பயிற்சி மையங்கள் உருவாக்கி போட்டித் தேர்வுகள் பயிற்சி வழங்கப்படும் தேசிய தேர்வு முகமை சொன்னார். என்டிஏ இதுவரை ஏன் செய்யல? அதே போலவே மாநில அரசியல் செய்ய வேண்டியதானே, எல்லா மாநில அரசுகளும் கோச்சிங் சென்டர் உருவாக்கணும். அது வந்து நீட்டுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஜேஇஆ இருக்கட்டும், இதர போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்ப ஒன்றிய அரசு மாநில அரசு தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு நீங்க வந்து தனியார் மையங்கள் வந்து கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? சரி, இப்போ நீங்க அந்த பொறுப்பை செய்யுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க இந்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தனியார் கோச்சிங் சென்டர் ஒழுங்குபடுத்த வேண்டிய, முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவசியம் இருக்கிறது. அப்ப நீ ஏன் அதை செய்யல? இப்போ தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்சி சிலபஸில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கே வந்து அவங்க ஒழுங்காக அந்த ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணல.
உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தனியார் பள்ளியில் வழக்கு தொடர்ந்து அவங்க வந்து நீங்களே எல்லாத்தையும் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ செய்தித்தாளில் வந்திருக்கு. ஏன் அப்படிப்பட்ட அவலநிலை வரணும்? நீங்கள் கோச்சிங் சென்டர் சொல்றீங்க, ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்க +2க்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கலாம்னு அவங்க வந்து பெற்றிருக்காங்க. ஆமா, அப்போ வந்து எப்படிப்பட்ட கொள்ளை அது? ஆமா. தனியார் பள்ளியில் கொள்ளையடிக்கிறாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி கொள்ளையடிக்கிறாங்க, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொள்ளையடிக்கின்றன, கோச்சிங் சென்டர்ஸ் கொள்ளையடிக்கின்றன. இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு, மாநில அரசு இருக்கு. இப்போ வாங்க, இட் should be a collective duty. ஆமா, நிச்சயமாக. that is so called the federal system. இதுதான் ஃபெடரல் சிஸ்டம். ஆமா. இப்போ தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், இவங்க கூட்டணியில் இருக்கிற திமுக அல்லது அவர்களோடு சேர்ந்து merge பண்ணக்கூடிய பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கியூட் ஆம்பியன்ஸை உருவாக்கி அமர்ந்து பேசி ஒரு தீர்வு எடுக்கலாம்ல. எல்லா கட்சி, திமுக மட்டும் இல்லை, அதுக்கு அல்லாமல் இது ஒரு அரசியல் போராட்டமாக துயரும்போது நீங்களாம் வந்து ஏழைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம், பாவப்பட்ட மக்கள், மலைசாதி மக்கள், இனக்குழுக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுறாங்கல்ல. அப்போ நாங்கள் இப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா அரசியல் பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதை ஏற்றுக்கிறீங்களா? டிஎம்கே அரசியல் பண்ணுது நான் வைக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய யோசனை நல்ல ஆலோசனை, வரவேற்கிறேன். இதை உண்மையில அது மாதிரி செய்யணும். நல்ல பண்ணலாங்க. உட்கார்ந்து அரசியல் கட்சிகளை பேசணும். எங்களை போன்ற இந்த துறை சார்ந்து உள்ளவங்களை வந்து அழைத்து பேசணும். ஏன்னு சொன்னாக்க தேவையில்லாம பல்வேறு குழப்பங்களை உருவாக்குறாங்க. நீட்டு விலக்கு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா. சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் இளநிலை மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவர்கள் நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான மசோதாக்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் திடீர்னு கோரிக்கை எப்படி மாறுது? நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும் மாறுது. நீட்டை முழுமையாக ரத்து செய்வது யாருக்கு லாபம்னு சொன்னாக்க தனியார் நிகழை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு தனியார் மருத்துவர்களுக்கு தான் லாபம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா +2ல ஒரு 50% 60% மதிப்பெண் வாங்கிட்டு நம்ம போய் பேக்கேஜ் MBBS சேர்ந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு வரையும் படிச்சுட்டு வந்துடலான்னு காத்திருக்கக்கூடிய பண மூட்டைகள் இருக்காங்க, பணக்கார மாணவர்கள், அவர்களுக்கு லாபம். எனவே வந்து கோரிக்கையில் வந்து வைக்கின்ற பொழுது கவனமாக வைக்க வேண்டும். எனவே இந்த துரதிருஷ்டவசமாக என்னன்னாக்க அகில இந்திய லெவலையும் இந்த நீட்டு முறைகேடு வந்த பிறகு, தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு பிறகு நீட்டே ரத்து செய்கின்ற கோரிக்கை வருகின்ற பொழுது அது தவறான கோரிக்கை என்று சொல்லி அரசியல் கட்சியிலே புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இது மோசமான விளைவுகளை உருவாக்கும். படிப்படியாக மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ என்னன்னாக்க ஏற்கனவே பார்த்தா டிஎன்பி என்ற மருத்துவ படிப்பு இருந்துச்சு. அதுக்கு டிஎன்பி, ஆமா, முதுநிலை மருத்துவ படிப்பு. சொல்லுங்க. அதாவது டிஎன்பி, ஆமா, அதாவது இப்ப முதுநிலை மருத்துவர்கள் MDMS இருக்குல்லையா, அதே மாதிரி அது டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல நடத்தக்கூடிய படிப்பு. அதுக்கு வந்து நுழைவுத் தேர்வே இல்லை, அது வந்து கொத்தடிமை மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு தனியார் மருத்துவர்கள் போய் அந்த டிஎன்பி கோர்ஸ் பண்ணணும்னாக்க 2 வருஷம் உங்களுக்கு இலவசமா வேலை செஞ்சு கொடுக்கணும். அது பிறகு பிடிச்சிருக்கணும், பிடிச்ச பிறகு வந்து அந்த படிப்புக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கு பிறகு அனுமதிச்ச பிறகு படிப்பை முடிச்ச பிறகும் 2-3 வருஷம் இலவசமா வேலை செய்து கொடுக்கணும். அப்போ அந்த படிப்பு காலத்தில் கொடுமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மோசமான படிப்புறையா இருந்துச்சு. நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்? அதுக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வாங்க, அதுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, அதே கட் ஆஃப் நிர்ணயிங்க, அதே சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி அதையும் இப்ப பாத்தீங்கன்னா நீட் பிஜில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது முன்னேற்றமா இல்லையா? அதே போல தனியார் நிகர்நிலை மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் தனியார் நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அது மாதிரி கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தனியார் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட்டமைப்பு உருவாக்கி தனியார் நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அப்புறம் எய்ம்ஸ் தனியார் நுழைவுத் தேர்வு, அதே மாதிரி ஜிப்பர் தனியார் நுழைவுத் தேர்வு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தனியார் நுழைவுத் தேர்வு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனியார் நுழைவுத் தேர்வு நடத்தின பொழுது ஏகப்பட்ட செலவு மாணவர்களுக்கு. எனவே தான் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒரே நுழைவுத் தேர்வு வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக சிங்கிள் விண்டோ மூலமாக மாணவர் சேர்க்க வேண்டும். அதே போல ஃபீஸை நியாயமான முறையில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கட்டணத்தை கொடுக்க வேண்டும். அதே போல அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணத்தை லோனை வந்து எந்த விதமான வட்டி இல்லாமல், தடங்கள் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் கொடுக்க வேண்டும் சொல்லி நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். படிப்படியாக ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேறி. இன்னும் சில கேள்விகள் இருக்கு உங்கள்கிட்ட. நான் ஓரளவுக்கு இந்த 10 நிமிடம் 8 நிமிடம் நிறைய பேசியிருக்கீங்க. இல்ல, இப்படி ஒரே ஒரு நிமிஷம். இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்து நீட்டை ரத்து சொன்னா இந்த போராடி பெற்ற எல்லா உரிமையும் ரத்தாகி போயிடும். சரி, இது மோசமான விளைவுகளை உருவாக்கும். ஆனா நீட் இருக்கணுங்கிறீங்க நீங்க. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் நீட்டோ ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கணும். நுழைவுத் தேர்வு வேணும். ஆமா, ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் வேணும். மாநில அரசை பொறுத்தவரை பிஜிக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாநில அரசு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும். அதே மாதிரி MBBS மாணவர் சேர்க்கைக்கு, இளநிலை மருத்துவக் கல்விக்கு அது தமிழ்நாடு அரசு, மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும். நுழைவுத் தேர்வு +2 அல்லது +2 மதிப்பெண் மட்டும் அல்லது நுழைவுத் தேர்வு மதிப்பெண் மட்டும் என்பதை மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும் என்பது நிலைப்பாடு. சரி, நம்மோடு தற்போது ரவிசங்கர் சார். ரவிசங்கர் சார், எல்லாரும் ஒரு இதாக பேசிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. இதில் வந்து இப்போது நீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது, கண்ட்ரோவர்சி இருந்தது. அந்த கண்ட்ரோவர்சி கீழே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. தென் 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுசாக எக்ஸாம் வச்சாச்சு. தென் ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின், அதில் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் மார்க் போட்டாங்க. கடைசியில் ஐஐடியில் என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு ஆன்சர் தான், இன்னொரு ஆன்சர் தப்புன்னாங்க. ஸோ 2வது ஆப்ஷன்
யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் 4 மார்க்கை குறைச்சாங்க. ப்ளஸ் தப்பான கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அதனால் ஒரு 44 கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ஒரு நியர்லி 84 பொசிஷன் 90 பொசிஷன் கீழே போனாங்க. இதெல்லாமே முடிஞ்சு போயிடுத்துங்க. அண்ட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஏன்னா தலைவர்கள் மெயினாக ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார். என்ன பேசினார்னா, இட் இஸ் எ வெரி பிக் சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்னாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க தேர் இஸ் நோ சிஸ்டமிக் ஃபெயிலியர் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் இது பண்ணாங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இப்போ ரெண்டாவது இஷ்யூ என்ன வந்ததுனால், இஷ்யூ ரிலேட்டட் டு நீட் பிஜி கோர்ஸ். இந்த பிஜி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியராக வந்து மார்ச்சில் கண்டக்ட் பண்ணிருக்க வேண்டியது. இந்த நீட் பிஜி 2024 மார்ச்சில் கண்டக்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ணி ஜூலை மாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் இட் வாஸ் ப்ரீபோன்ட் அண்ட் ஜூன் 23 அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் 23 எக்ஸாம் நாங்கள் பிஜி. இதில் தான் என்ன ஆச்சு, இப்போ நிறைய ஒரு எம்பிஏ கேரளா எம்பி ஒருத்தர் அந்த தர்மேந்தர் பிரதான் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கேரளாலேருந்து நியர்லி 1000 டாக்டர்ஸ், அதில் ப்ரெக்னென்ட் லேடிஸும் இருக்காங்க, விமன் டாக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே தே ஹவ் பீன் ஃபோர்ஸ்டு. அதாவது 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எந்த உங்களுக்கு சென்டர் வேணும், ரெண்டாவது ஆப்ஷன் எந்த சென்டர் வேணும், மூணாவது. இதில் இவங்க எல்லாருக்குமே மூணாவது ஆப்ஷன் மேண்டேட்டரியாக ஃபோர்ஸ் பண்ணதில் அதையும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்தாகணும். எது சென்டர் ஃபார் சென்டர். ஆமாம், அந்த சென்டர் கொடுத்ததில் மூணாவது ஆப்ஷன் ஆந்திரான்னு கொடுத்ததுனால இவங்க எல்லாருக்குமே ஒரு 1000 கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது டாக்டர்ஸ் who are appearing for பிஜி நீட் பிஜி கோர்ஸ், அவங்களுக்கு ஆந்திராவுக்கு சென்டர் கொடுத்தாங்க. அதாவது கேரளா டு ஆந்திரா 700-800 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் போக வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. அதை தவிர சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேபி சென்னையிலேருந்து இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து டெல்லி ஆர் நியர்லி ஒரு 15-20 ஹவர்ஸ்க்கு மேலே போயிட்டு 1500 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு எக்ஸாம் எழுதுறது அவங்களுக்கு முதல் நாள் இது வருது, எக்ஸாமினேஷன் இஸ் கேன்சல்டு அப்படின்னு வந்து. எவ்வளோ பெரிய மன உளைச்சல். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதும் அக்செப்ட் பண்ணி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஜியில் போகும்போது ஒரு கன்சியூவாக இருக்கக்கூடிய ஒரு லேடியும் போவாங்க, ஒரு டாக்டராக இருக்கிறவங்க. அவங்க இவ்வளோ தொலை 800-900 கிலோமீட்டர் பயணித்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஹைதராபாத் போயிட்டு எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க. இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். இதில் என்ன கோளாறு, என்ன பிரச்சனை சார்? இதில் வந்து 2 விதமாக பார்க்கலாம் சார். ஒன்று வந்து இவங்க வந்து பொதுவாகவே இந்த அலோகேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க சார். இந்த சென்டர் அலோகேஷன் கூடிய வரைக்கும் இவங்க சென்டர் அலோகேஷன் என்ன பண்ணுறாங்க, இதை நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட்டு நீட் அண்டர் கிராஜுவேட். எதனால் நான் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, 24 லட்சம் 27 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு அப்பியர் ஆனாங்க நீட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு. 4751 சென்டர். நீங்கள் சொல்கிறது யூஜி. ஆமாம், எம்பிபிஎஸ்க்கு. 4751 சென்டர் இந்தியா பூரா 521 சிட்டியில் கண்டக்ட் பண்ணாங்க. வெரி குட். அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது இவங்க அலோகேஷன் வரும்போது சென்டர் இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஹோம் அட்ரஸ் என்ன, எந்த ஸ்கூலில் படித்த கரெக்ட் அந்த ஸ்கூல் அட்ரஸையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கூடிய வரைக்கும் இவங்க அந்த இவங்களுக்கு பக்கத்தில் நியர்பையில் என்ன இருக்கோ அந்த சென்டரில் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அலோகேட் பண்ணும்பொழுது விமன் அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி டிசேபிள்டு அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தப்பு இல்லை, இது கொடுத்தாகணும். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சிலது வந்து இந்த சிட்டியை விட்டு தாண்டி போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க என்டிஏல சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு சிட்டிலையும் இவ்வளோ சென்டர் இருக்குது, மேக்ஸிமம் இவ்வளோ சென்டரில் இவ்வளவு கேண்டிடேட்ஸாக நான் அகாமடேட் பண்ண முடியும். அதை தாண்டியாச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நான் வெளி சென்டரில் போட வேண்டியிருக்கு. அப்போது அதை கூட கூடிய வரைக்கும் நாங்கள் பார்த்து 100லேருந்து 150 கிலோமீட்டருக்கு மேலே இவங்க ட்ராவல் பண்ணாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. வேற இப்போ நீட் பிஜி எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, 2 லட்சம் பேர் அப்பியர் ஆகிறாங்க நீட் பிஜி கோர்ஸ். மொத்தம் இந்தியா பூரா சென்டர்ஸ் 185.
185 சென்டர்ஸ் மொத்தம் பிஜிக்கு மொத்தமா பிஜி. இது 4000 சில்லற யூஜி. 4751. இது ஒன்லி 185 தான். இந்த 185 சென்டர்ஸ்க்குள்ள இவங்களை அகாமடேட் பண்ணணும். அந்த மாதிரி அகாமடேட் பண்ணுறச்ச இதுலேயும் இவங்க கூடிய வரைக்கும், அஃப்கோர்ஸ் டாக்டர் ரவீந்திரநாத் மே நோ பெட்டர், கூடிய வரைக்கும் இவங்களை இது அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் நடந்திருக்கு, அதுக்கு முதல் வருஷம் நடந்திருக்கு. அப்போல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்துதான் இல்லை ப்ராப்ளம் வந்துதா சார்? இல்லை ஏற்கனவே இருந்தது. பட் இது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கா இந்த ப்ராப்ளம்? existing cranes to be increased more. கூடுதலாக அதான் அதில் எவ்வளோ பேர் அப்பேர் ஆனாங்க, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கெட் சார் ராமசாமி சார் வரேன். என்ன how many percentage of people got affected? சார் இதே நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து களைய வேண்டிய இது எதனால் இந்த மாதிரி ஆச்சு, இதில் சிஸ்டம் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம், என்ன லாஜிஸ்டிக் கன்ஸ்ட்ரெயின்ஸா, என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் சார். பேசுவோம். வெரி குட். இல்லை ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இட் ஹஸ் பீன் அதாவது இதுல என்ன பிரச்சனை இருக்கணும்னு நீங்க பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கண்டினியூ பண்ணு. ஓகே ராமசுப்ரமணியன் சார் சொல்லுங்க. சார் இப்போ மிஸ்டர் ரவிசங்கர் சொல்லும் பொழுது போன வருஷம்லாம் ப்ராப்ளம் இருந்தான்னு சார் இருந்து சார் யூஜியில் திருவனந்தபுரத்துலையும் வேற எங்கேயோலாம் கூட போய் பரிசு எழுத வச்சாங்க சார். இன்ஃபேக்ட் சம் பிஜேபி பீப்புளே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, ஐயோ இங்கெல்லாம் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களே, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் தரோம், தங்குறதுக்கு இடம் தரோம், சாப்பிட்றதுக்கு வழி செய்கிறோம் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன, இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஒன்லி ஃபார் பிஜி, ஈவன் இன் யூஜி இட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட் இதெல்லாம் நடந்து இந்த குட்டாலாலாம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். முடிச்சிட்டு அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். அதாவது அதனால இது இன்னும் இந்த வருஷம் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நண்பர் பாஜக நண்பர் செல்வம் வந்து திருப்பி அவர் இன்னும் அழகா பேசுற மாதிரி பேசுறாரு. பட் அரசியல் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்னடான்னா பிஜேபி இவங்க டிஎம்கே அதெல்லாம் உள்ள போன சொத்து ஊர் வாங்குற மாதிரி. எப்ப சார் வந்து 2016 தான் சார் பரீட்சை இந்த எக்ஸாமே ஆரம்பிச்சாங்க. ஆகவே மைடியர் செல்வம் ப்ளீஸ் லிசன் டு மீ. அதனால திருப்பி அதை நான் பேசுறதுல கிடையாது. நான் சொன்ன மாதிரி எப்ப வந்ததுன்னு பார்க்கணும் மொழிய அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணா நம்ம பழைய கூடி பழங்கதைகள் பேசி எல்லாம் பிரயோஜனம் கிடையாது சார். வெரி குட். ஆகவே அடுத்ததாக நண்பர் ரவீந்திரநாத் அவர் என்னை கன்சிஸ்டன்ட், அதாவது முன்னாடி இந்த கமிட்டியில இருக்கிறதுக்கு முன்னாடியில என்ன பேசினாரோ, கமிட்டி மெம்பர் ஆகி அந்த ரிப்போர்ட் கொடுத்த பிறகு இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதனால அவரு ஒரே விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த எக்ஸம்ஷன் தமிழ்நாடு அரசாங்கம் அது முன்னாடி இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம் அல்லது டிஎம்கே இருக்கலாம், அவங்க கேட்டது என்னன்னா இதை பத்தி பேசவே இல்லை. அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை பத்தியோ அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை பத்தியோ அவங்க பேசவே இல்லை. எங்களுக்கு எக்ஸம்ஷன் வேணும் அப்படிங்கிறது, நான் எங்களுடைய கல்லூரிகள் அது இருக்கு அதுக்கு தான் எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்டுருக்காங்க. இஃப் ஐ எம் ராங் லெட் ஹிம் கரெக்ட் மீ, மிஸ்டர் ரவீந்திரநாத் கேன் கரெக்ட் மீ. ஓகே. அதனால அதையே திருப்பி பேசுறது, எல்லாருக்குமே எக்ஸம்ஷன் கேட்டா மாதிரி பேசுவது என்பது தவறு சார். அது இன்ஃபேக்ட் இட் ஹஸ் பீன் made very clear in the bill passed by the state assembly. அது ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது, exemption is only for the government colleges and not for private universities or the 15% of the central quota எல்லாம் பத்தி அவங்க பேசவே இல்லைங்கிறது நான் தெளிவுபடுத்துறேன். ஓகே சார், மேக் இட் கண்டினியூ. ஸோ இதில் வந்து நான் இப்போ சொன்னேன், சில பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜெலாம் நான் கொண்டு வரல. தே கேன் சே சார் 2 லட்சம் பேர் அப்பீர் ஆகிறாங்க, 2 லட்சம் பேரில் 100 பேருக்கு ஆயிருக்கா, 300 பேருக்கு இந்த மாதிரி தள்ளி போயிருக்கா, கண்டிப்பாக அது ஒத்துக்க முடியாது. ஐ அக்செப்ட் இட். ஆனால் தெர் இஸ் ஒன் மோர் வெர்ஷன். என்ன அந்த மாதிரி ஒன் மோர் வெர்ஷன்னா, ஃபியூ பீப்புள் அவங்களே வந்து தமிழ்நாடு நான் கர்நாடகாவில் இருக்கேன், கர்நாடகாவை விட்டு நான் பீகார் ஹரியானா அந்த சென்டரை சூஸ் பண்ணோம், எனக்கு எக்ஸாமினேஷன் இதில் கொஞ்சம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அது எப்படி என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. மேபி ஈ கேன் சே அந்த இடத்துல போனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி மோருங்கிறதுல இவங்களே கூட ஆப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது ஒன்று சார். இந்த இதை விடுங்க. ஸோ இதுதான் சார், இதுதான் இதில் வந்து இப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும்
ப்ராஃபிட் மோட்டிவில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாங்க. நோ, என்டிஏங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சார்? 2017 நவம்பர் 20 வெரி குட். ஆர் தட் இஸ் 2018. இந்த 2018லேருந்து இந்த 2024 வரைக்கும் இயர்லி தே ஆர் கண்டக்டிங் சோ மெனி எக்ஸாம். நீட்டு மட்டும் இல்லை சார். இப்போ என்டிஏ வந்து 2017 இருந்தால் சுபோத்குமார் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேற ஆளை போட வேண்டிய காரணம் என்ன? இத்தனை பெற்ற தேசிய அளவில் உள்ள தேர்வு முகாமை ஏன் இதை தனியார் கையில் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகள் வருகிறது அல்லவா? தனியார் கையில் கொடுக்கவில்லை. ஏன் நடத்தணும்? தனியார்ல கருப்பு லிஸ்ட்ல உள்ளதை நடத்துறாங்க சார். அதை தான் நான் சொல்ல வர. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எல்லாமே ஒரே சமயத்துல இப்படி பண்ணிட்டாங்க. அப்படி டீப்பா உள்ள போகணும் சார், டீப்பா உள்ள போகணும். இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நீட்டுக்கு மட்டும் பண்ணல, நீட் பிஜிக்கு மட்டும் பண்ணல, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங், அது இதுன்னு எல்லாம், காவல்துறை, பீகார்ல போலீஸ் துறை, சிமேட், ஆசாம்ல, யூபில so many exams they are conducting. ஓகேவா? இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது இப்போ என்ன நாங்க நினைக்கிறேன்னா, have a lot of issue the confrontation. அதாவது என்ன ஒரு குழப்பமும் ஒரு வருதுன்னா, இந்த பிரைவேட்டுக்கு மோட்டிவும் அரசாங்கத்துக்கும் இருக்குமோ, அவர்களுக்குள்ள மேனிபுலேஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல. பிரைவேட்டுங்கிறது அதை தான் நான் சொல்ல வரேன். என்ன இவங்க பண்றாங்க நீட் என்டிஏ அப்படின்னா, எக்ஸாக்ட்லி they engaged some private vendors. யார் அந்த பிரைவேட் வெண்டார்? சும்மா ஏபிசி கம்பெனி, சிடிஎஃப் கம்பெனி, நேம்ல தெரியாத ஒரு கம்பெனி இல்ல. வெரி குட். ஓகேவா? நான் சொல்றேன், நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி. ரெப்யூட்டட் கம்பெனி இல்ல, ரெப்யூட்டட் கம்பெனிஸ். I am telling you reputed companies. I have a authenticity official. I put it here. Sir, I got the data. No. I am putting it sir, here. EDU test sir, in 2017 black list பண்ண அதே ஆச்சாரியா, அவர் பேர் எது? அவர்தான் சுரேஷ் சந்திர ஆச்சாரியா. சுரேஷ் சந்திர ஆச்சாரியா பீகார்ல நடந்த மோசடியில கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு மென்டலி ஐ வாஸ் அஃபெக்டட்ங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்திருக்காரு. மறுபடி அதே சுரேஷ் சந்திர ஆச்சாரியா 2023 நடத்துறதுக்கு யார் சார் அலோவ் பண்ணா? யூபில 63,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, 4 லட்சம் போஸ்ட்டுக்கு. ஒன்று சொல்லட்டுமா? இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, a single swallow does not make a summer அப்படிம்பாங்க. ஸோ நான் இப்போ என்னன்னு சொன்னேன்னா, என்னன்னு பிரைவேட் இல்ல, நீங்க ரெப்யூட்டட் கம்பெனி சொன்னீங்களா? அது ரெப்யூட்டடா இல்லங்க. ரெப்யூட்டட் அவங்க பேரை மாத்திருக்காங்க, EDU டெஸ்ட் மாத்திருக்காங்க. நான் கொடுக்கிற ரெப்யூட்டட் கம்பெனி அதையும் என்ன அலோ பண்ணுங்க. அது கேப்போம், என்ன பேசுறதுக்கு அலோ பண்ணுங்க. அலோ பண்றேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், TCS Ion, Pearson View ரெப்யூட்டட் கம்பெனியா இல்லையா? தென் ப்ரோமெட்ரி. EDU டெஸ்ட்னு பேரை மாத்துனது 2017 ஒரு நேமத்துல, அப்புறம் EDU டெஸ்ட்னு மாத்துனது எஜுகேஷன். அதே சுரேஷ் சந்திரா கம்பெனி அது கம்பெனியோட பேரு நமக்கிட்ட இருக்கு. பிளாக் லிஸ்ட் கம்பெனி எப்படி உள்ள பிளாக் லிஸ்ட் கம்பெனி உள்ள வந்து நான் டாடாவை சொல்லல. இல்ல, நோ, பிளாக் லிஸ்ட் கம்பெனி உள்ள வந்திருக்கா? எஸ். இதுக்கு கவர்மெண்ட் ஹஸ் டு ஆன்சர். கவர்மெண்ட் ஷூர். ஆனா இவங்க வந்துட்டா இவங்க தான் எல்லா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களா? பேசுவோம். இவங்க தான் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்களா? எல்லாம் நான் பேசுறேன். டாக்டர் கேட்போம். இப்போ நான் சார்ட்ட பேசினேன், எங்களுக்குள்ள அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன குழப்பம்? கம்பெனியில் இது வந்து நல்ல கம்பெனி, தரமான கம்பெனி, சிறந்த கம்பெனிலாம் பார்க்க முடியாது. தனியார் கம்பெனி தான் லாப நோக்கத்தில் இருப்பாங்க. இப்போ சார் வந்து இந்த ப்ரோமெட்ரிக் கம்பெனி பற்றி சொன்னாங்க. ஒரு அமெரிக்க நிறுவனம் அது. அந்த ப்ரோமெட்ரிக் நிறுவனம் வந்து யூஜி நுழைவுத் தடுத்து பல முறைகள் நடந்துச்சு. எங்களுடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதே ப்ரோமெட்ரிக் நிறுவனம் சொல்லிச்சு. ஏற்றுக்கொண்டார்கள். அதனால ப்ரோமெட்ரிக் இப்போ கொடுக்குறதில்ல. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்டிஏயும் லாப நோக்கம் இருக்காங்க. அந்த அமைப்பு வந்து மீதி பணம் வச்சிருக்கு. ஆனால் அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க? என்டிஏ நேரடியாக தேர்வு நடத்துறதில்ல. அவங்க சார் சொல்ற மாதிரி பல கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி சப் கான்ட்ராக்ட்ல விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த நிறுவனங்கள் எல்லாமே லாபம் கிடைக்கிது. அமெரிக்கா சேர்ந்த ETS என்று சொல்லக்கூடிய நிறுவனமே உலகம் முழுவதும் 5 கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் போட்டி தேர்வு நடத்துது. அதில் ஏராளமான லாபம் கிடைக்கிது. அதனால தேர்வுகளே இன்னைக்கு வந்து வணிகமாயிருச்சு. இன்னைக்கு உள்ள சூழலில் வணிகமயமாகாத எதுவுமே இல்லை. தேர்வுகளும் வணிகமயமாயிருச்சுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் காரணமாக தான் மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் நாங்களே நுழைவுத்தேர்வு நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ இது அவசியமற்றதுங்கிறதா எங்களுடைய கருத்து. அதில் மாநில அரசுகளை பொறுத்தல அந்தந்த மாநிலங்களுடைய இடங்களுக்கு அந்தந்த மாநிலத்தை பொறுப்பு விடுறது சரியாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எங்களுடைய நிலைப்பாடு ராமசுப்ரமணியன் சார் சொல்ல மாதிரி துவக்கத்திலே இதே நிலைப்பாடு தான். மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மட்டும்தான் விலக்கு. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு நுழைவுத்தேர்வு வேண்டும் என்பதுதான். நுழைவுத்தேர்வே ஒன்றிய அரசு நடத்தக்கூடாது. அதாவது உங்க CPI, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், எங்களுடைய சங்கம், சமூக சமூக டாக்டர் சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு அல்ல.
இல்ல கம்யூனிஸ்ட் இதை நான் இல்ல சொல்லல. குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா lot of the people they have been watching this தெளிவா program. நான் சொல்றேன், இது எங்களுடைய சங்கத்துடைய நிலைப்பாடு. உங்கள் சங்கம் எங்களுடைய டாக்டர் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்துடைய நிலைப்பாடு. துவக்கத்திலே அதே நிலைப்பாடு தான். ஏன்னு சொன்னால் நாங்க வந்து படிப்படியா போராடி பல உரிமைகளை பெற்றிருக்கோம். ஒரு வழக்குல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல எங்க டாக்டர் செலவு பண்ணிருக்காங்க. எதுக்கானக்க சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கொண்டு வரணும் என்பதற்காக. ஒன்றிய அரசு கட்டுப்பாடு உள்ள இடங்கள் இருக்குல்ல. ஏன்னா வந்து நீட் நுழைவுத் தேர்வு முடிவில் வந்த பிறகு கூட டீம்டு யூனிவர்சிட்டி தனித்தனியாக வந்து அவங்க மாணவர்களுக்கு நடத்தினாங்க. எய்ம்ஸ் தனி நடந்துச்சு, ஜிப்பர் தனி நடத்தினாங்க, ஆல் இண்டியா கோட்டா தனியாக நடந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வேணும் என்பதற்காக ஒரு வழக்கு போட்டு அதிலே வெற்றி பெற்றிருக்கோம். அப்ப இது வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். அதனால ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே சிங்கிள் விண்டோ மாணவர் சேர்க்கை, அதே போல ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண என்பது, கட்டணத்தை மீற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ரெண்டு விஷயத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். ஒரே நுழைவுத் தேர்வு என்பதிலையும் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். இதை வந்து இழக்க முடியாது. அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு தான் போகணும். இப்ப நீட்டை ரத்து செய்யணும்னு சொன்னாக்க அந்த நீட்டை விட மேம்பட்ட அமைப்புக்கு நீங்க சொல்லணும், தேர்வு நீங்க சொல்லணும். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஆல் இந்தியா பிரிமினரி டெஸ்ட் அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அந்த நுழைவுத் தேர்வு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் நடத்தப்பட்டது. ஆனா அதை விட மேம்பட்டது நீட் நுழைவுத் தேர்வு. ஏன்னு சொன்னால் 13 மொழிகள் நடத்தப்படுகிறது, ஏராளமான மையங்கள் நடத்தப்படுகிறது. ஒரே நுழைவுத் தேர்வு மூலமாக பல நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர் செலவு செய்து மிச்சமாயிருச்சு என்பது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பல முறைக்கு போக முடியாது. மம்தா பானர்ஜி அவர் சொல்றது போல பல நிலைமைக்கு போவது என்பது பிற்போக்கான நடவடிக்கை பார்க்கிறேன். ரத்து பண்றோம்னா அதை விட ஒரு முற்போக்கான நடவடிக்கை போகணும், முற்போக்கான தேர்வு முறைக்கு போகணும். தெளிவா சொல்லிட்டீங்க சார். சொல்லுங்க சுருக்கமா. செல்வம் சார். அதான் சார், வேற ஒண்ணுல இதுல வந்து என்டிஏ அதை வந்து அந்த சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஹெல்த் செக்ரட்டரி, எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில் மத்திய அரசாங்கம், மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து அவங்க தலைமையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்க இதெல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம், நீட்டை டாக்டர் அருமையா சொல்றாங்க, நீட்டை ரத்து செய்ய முடியாது. ரத்து செய்ய அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. இப்போ அதுக்குள்ள தூரங்களை கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதனால அந்த நீட்ல இருக்கிற குளறுபடிகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இன்னும் கூட அந்தந்த மாநில ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சியும் பேசல, ஐயா ராமசுப்ரமணியம் அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க, அதனால நான் எந்த கட்சியும் பேசல. அந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் இருக்கு பாருங்க, சரி, மருத்துவ கல்லூரிகள், மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அவர்களுடைய லாபத்திற்காக சில வாதங்களை வைக்கிறதுல நம்ம அதை ஏத்துக்கிட முடியாது. ஏன்னு கேட்டா நீட் நடக்கணும், குளறுபடி இல்லாம நடக்கணும். பிஜேபி சொல்ற இந்த வார்த்தை ஏத்துக்க முடியாது. இல்ல 100% சீட்டு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணல சார். செல்வம் சார் அவங்களே வணிகமயமாக்குறாங்க. செல்வம் சார் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னா, செல்வம் சார் நான் பேசுறேன், நீங்களும் சரி நானும் சரி ஒரே ஊரு, அதனால அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மனநிலை, அங்குள்ளக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாம் தெரிஞ்சதுனால ஐயா செல்வம் என்ன சொல்லிட்டு, நான் கட்சியாக பேசலையா இதுன்னு சொல்றாரு, அப்படித்தானே? ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க 100% சீட்டு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். சார் என்எம் சாக்ல என்ன பண்ணிருக்காங்க, 50 விழுக்காடு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மாணவர் பெரிய வார ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரம் முடிந்தது. 100 விழுக்காடு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கருத்து, ஃபீஸ் கொடுங்க. என்டிஏ எக்ஸாம் பற்றி, அதாவது இது ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். பிரைவேட் வெண்டார்ஸ் தான் இவங்க பேப்பரை கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, ஆன்சர் கே கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லை சார். சில பிரைவேட் வெண்டார்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட், டெஸ்ட் சூப்பர்விஷன், டெஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட், டெஸ்ட் சென்டர் அது பண்ணுறாங்க. சில பிரைவேட் வெண்டார்ஸ் எஸ் ஆன்சர் கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறாங்க, ஆன்சர் கீஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது என்டிஏ என்ன பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, இது ஆன்சர் கீ இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இல்லையா, ரைட்டா தப்பான்னு, who are the சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதனால் இந்த ப்ரைவேட் வெண்டர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுறாங்க. இதனால் இந்த சாங்டிட்டி ஆஃப் திஸ் எக்ஸாமே போயிடுறது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க முடியாது. எந்த தேர்வும் புனிதமானது இல்லை, சொல்ல எந்த தேர்வுமே. நம்ம நேர்களே, நேரம் இதுக்கு மேலே நமக்கு இடம் தர மறுக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வாதம். அதாவது ஒரு அடிப்படையான ராமசுப்ரமணியம் ஐயா முதல்ல நிறைய பேசுனீங்க, அப்புறம் இடம் தர மறுக்கிறோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
ரொம்ப அழகா அரசுக்கான ஒரு டிஸ்கிரிபன்சி இருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த கருத்தை நம்ம கருத்தாக்கமாக வச்சிங்க. டாக்டர் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய ராமசுப்ரமணிய ஐயா, அன்புக்குரிய செல்வம் சார் அவர்களும், நம்முடைய கல்வியாளர் திரு ரவிசங்கர், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.